ஃபார்மர்ஸ் எல்லா விவசாயிகளுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். போன முறை 2 நாளைக்கு முதல் 4 லைன் வெங்காயம் தாட்டது. அது அடுத்த நாள் பார்த்தால் -2க்கு வந்துடுது. அப்படியே விரைச்சி போயிருக்கணும். இப்போ இன்றைக்கு வந்து 9 கிராடை தாக்க போகிறோம். இப்படி லைன் கட்டி தாக்குறது. இப்படி கயிறு கட்டி நடுறது, லைன் கட்டி அந்த வெங்காயம் நேராக நடுற மாதிரி வரும். அப்போ பார்க்கவும் படியாக இருக்கும். இது ஏற்கனவே கொத்தி சாரி விட்டது. இப்போ ஃப்ரெஷ்ஷாகினபடியாக திரும்பி இருக்கா கொத்தி போட்டு வெங்காயம் தாக்குறதுக்கு சுவாமையாக இருக்கும். இது ஊர் ஊர் வெங்காயம் வேதாளக்காயன்றது 2-3 காய் சேர்ந்திருக்கிற. இது அன்றைக்கு அண்ணன் பரிசில் கொண்டு வந்தவர் கொண்டு இடம் பார்க்க வந்துட்டு எங்களுக்கு 2 கிலோ வெங்காயம் தாண்டவர். அங்கே ஸ்ரீலங்காவில் சின்ன வெங்காயம் இல்லாட்டி வேதாளக்காயன்னு சொல்லிடுறோம். இது ஒன்று தாட்டா பெரிய காயாக வரும். ரெண்டு ஆக்கலாம் 3 ஆக்கலாம் பெரிய எல்லாம் முளை வந்துடுது. ஏற்கனவே வெங்காயம் தாட் இருக்குது 4 லைனில். இன்னும் ஒரு 4 லைன் நடலாம். நாலு தாட்டாச்சு. மிச்ச வெங்காயம் இருக்குது. அடுத்த தடவை தாக்கணும். இப்படியே 180 வெங்காயம் தாட்டிருக்கு. 180 காட்டா எப்படியும் ஒரு 2000 வெங்காயம் வரும். விளைஞ்சு இந்தியாவில் லீக்ஸு வளர்ந்து வந்துடுது. அறுவடை செய்ய போகிறோம். ஒன்றே ஒரு நல்ல பெருசாக வந்துடுது. கடையில் ஒரு லீக்ஸு 50. இன்றைக்கு முதல் பிடுங்கிருக்கிறோம். போன வருஷம் நட்டது கொண்டே ஒரு நூடிஸுக்கு வறுத்து போட போகிறோம். நூடிஸ் செய்கிறதுக்கு இதுக்கு பெயர் வந்து இந்த விண்டருக்கு நடுற லீக்ஸு, விண்டர் லீக்ஸு. போன நவம்பருக்கு நட்டு நாங்கள். இப்போ ஏப்ரல் 4 5 6 மாதம் சரியா 6 மாதத்தில் விளைஞ்சிட்டு இதுக்கை நட்டுறாங்க. அங்கே உள்ளியும் லீக்ஸுன்னு நிற்கிது. இது வியோ தயாரிப்பு மருந்துகள். இது ஒன்றும் பாதிக்கிறதில்ல. நல்ல டேஸ்டாக இருக்கும். பார்க்கவும் மடியாக இருக்கு. வெங்காயம் மிஞ்சினது இங்கால இனி தாக்க போகிறோம். இந்த தரையை தட்டு முடிச்சா சரி. ஊர்லேண்டா கூலிக்கு பிடிச்சி தாக்கலாம். இங்கே எல்லாம் நாங்கள்லாம் செய்யணும்.
90 நாள் பயிர் ஊரில் இங்கேயும் அப்படி தான் வரும். 3 மாத பயிர் தான் வெங்காயம். வைத்த பொழுதாங்க 4 மாதம் பயிர்கள். இங்கே இந்த துவங்க அறுவடை செய்ய சரியாக இருக்கும். இந்த விதர் கொஞ்சம் பிழைச்சால எல்லாம் சாப்பிட்டு போச்சு. நடி வைகாசி தாக்க வேணும். இது வைகாசி மாதம் தாக்குற காயெல்லாம். ஃபார்மர்ஸ் தமிழ் ஃபார்மர்ஸின் ஸ்டோரிங் ரூமில் நிற்கிறோம். இதுக்குள்ள இது பப்ரிக்கா போட்டதாட்டு முளைச்சி வந்துட்டு வரதுக்கு இன்னும் ஒரு 5ஆம் மாதம் தான் நடலாம். இது தக்காளி கண்டு எனக்கு போட்டது ஒரு 5-7-8 கண்டு தான் நுழைச்சிருக்கு. இது பூசணிக்காய், துபாய் பூசணிக்கண்டு 3 கண்டு நிற்குது. இது இப்போ கிளப்பி நட போகிறோம். பப்ரிக்கா மிளகாய் கண்டு இந்த சின்ன இதுக்கு போட்டுருந்தாங்க. இன்னும் பெரிய ஒரு வாக்கில் கிளப்பி நட போகிறோம். அதுக்கப்புறம் தான் தோட்டத்தில் நட போகிறோம். புளியில் வச்சு செய்ய போகிறோம். இந்த கொஞ்சம் வெயில் இருக்கிறபடியாக பிரச்சனை இல்லை. இந்த மாதம் முடிய மட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு கரண்டி ஒன்று தான். இது முந்தி நாங்கள் விஷயம் தெரியாமல் இப்படியான இடங்களில் தாட்டினாங்கள். இப்போ அந்த அச்சிவன் கடையில் 50 கப்பு 1.5 ரூபா விற்கிறாங்க. இதில் மண்ணை போட்டுட்டு கண்டை கிளப்பி வைக்க போகிறோம். இது பிஓ மண். இதை உள்ளுக்கு போட்டுட்டு தான் நடக்க போகிறோம். இதில் 8 கண்டு தான் முளைச்சிருக்குது. மற்ற மிச்சம் 2, 3, 6, 9, 12 கண்டு முளைக்கவே இல்லை. இப்போ அதை ஒளியில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு 8 கப்பை வச்சுட்டு இதுக்கு கப்புக்கு அரைவாசி மண் அள்ளி போட்டால் சரி. இப்போ மண் போட்டாச்சு. இதுக்குள்ளே ஒரு மெதுவாக ஒரு அமர்த்தி போட்டு கண்டை வச்சா எல்லா இடம் வேரோடி வந்துடும் கண்டை. இப்போ இந்த கண்டை இப்படியே கரண்டியால் கிளப்பி மெதுவாக கொண்டு போய் இந்த மண் போட்ட சாடிக்க நைஸாக வச்சுட்டு அமர்த்தி விட சரி. கண்டைகளையும் நட்டாச்சு. இது டீக்கப்பில் நட்டு வச்சிருக்கிறோம். இது 3 கப்பு வெறும் கப்பு வச்சிருக்குது. நத்தையை மாற்றுறதுக்கு நத்தை இதுக்கு பாப்பர் என்ன இருக்காண்டு. ஆனால் அது இதை தாவி அங்கால போய் அதையும் சாப்பிடும். போட்டு கட்டி வைக்கணும். வெயில் இருக்குதா? இந்த மாதம் முடிய மட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த வாக்குகளுக்கு எல்லாம் கண்டுகள் நிற்குது. இதுக்கு பப்ரிக்கா கண்டு, அதுக்கு துபாய் பூசணிக்காண்டு, அதுக்கு தக்காளி கண்டு எல்லாம் கொஞ்சம் வெக்க கூட ஊனு வந்ததுக்காண்டி மூடி விட்டுருக்குது. இன்னும் ஒரு 2 கிழமைக்கு பெருசாக வந்துடு. செய்யணும். இதுக்கு நாங்கள் வீட்டில் பாய்க்கிற பூசணி தோல், கரத்தோல், உருளைக்கிழங்கு தோல், வாழைப்பழத்தோல் எல்லாம் மிஞ்சிற கழிவுகளை கொண்டு போட்டு இதுக்கு கத்தரி கண்டு நட போகிறோம். அதுக்கு கத்தரி கண்டுக்கு பொட்டாசியம் கூட தேவை. ஆனால் வழியாக இதை உட்க வச்சுட்டு கண்டை நட்டால் கிசு சண்டு வரும். ஒரு நாளிலேயே வீட்டில் இவ்வளோ சாப்பிடணும். இப்போ இது கத்தரிக்கு நல்ல பொட்டாசியம் தேவை. கடையிலையும் விற்கிது பொட்டாசியம். அது செயற்கை முறை செய்கிறது. இது அந்த
நல்ல இதெல்லாம் கொடுக்கும் கத்தரிக்கு. நல்லா வீட்டில் வெட்டுற மீன்கள் தலைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தாட்டு விட்டால் கத்தரி நல்ல சண்டு தரும். இது பொட்டாசியம் கடையில் பவுடராக விற்குது. இது நாங்கள் வந்து இயற்கையாக வியோ உரம் தயாரிக்கிறது போட்டு அப்படி செய்தால் தான் நல்ல வரும். ஆனால் பொட்டாசியம் பவுடர் கடையில் கொண்டு போட்டால் கத்தரிக்காய் ஒரு கத்தரிக்காய் 1/2 கிலோ நிற்கும். இது 200 கிராம் 300 கிராம் தான் வரும். இதை தாட்டு வச்சா வியோ. அங்காலெல்லாம் வெட்டி தாட்டாச்சு. இதில் ஒரு கொஞ்சம் இடம் கிடக்கு. இதையும் தாட்டு விட்டால் இந்த வருஷத்தோட இதுக்கு நல்ல செய்கை வரும். அப்புறம் பாகக்கண்டுகள்லாம் முளைக்க போகுது, பார்ப்போம். கேட்டார் ஒரு துண்டு துண்டாக செய்கிறோம். நாங்களும் அந்த பாகக்கண்டு நடவணும். இந்த முறை கொஞ்சம் பிந்தி போச்சு தான். பசுமை குடியில் பாகக்கண்டு முளைச்சினுக்கு இருக்கா, பார்ப்போம். வாங்க வச்சுட்டு வட்டோம். இங்கே வேறுங்க எத்தனை எங்களை பார்த்து எத்தனை பேர் அந்த பசுமை குடி அடிச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள வைக்க வேண்டிய இதுதான் எல்லாரும் சேர்ந்து செய்த இல்லாடாமல் வந்துடுது. மலிவா போட்டவங்க நாங்கள் வேண்டிய 75 ரூபா, இப்போ 40 ரூபாய்க்கு கடையில் வந்துடுது. எல்லாம் வளர்ந்து வந்தால் தான் ஒரு இதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் சுவை மாற்றி போடு. இதானுங்க இந்த பசுமை கூலி. அடிக்குது. இப்போ வந்து பாருங்க, எல்லா கண்டாலும் வந்துடணும். கண்டால் இந்த முறை கொஞ்சம் வந்திருக்கணும். பாகக்கண்டெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துடுது ஒரு காலத்துக்கு. இந்த ஒன்று அதுக்கையும் போட்டது இப்போ முளைக்கணும். இதுக்க வண்டி கொட்டைகள் இருக்கு. பாகக்கண்டு இதெல்லாம் சின்ன கண்டுகள் முளைச்சிருக்கு. பீட்ரூட்டி, பூசணிக்காய் கண்டு, பப்ரிக்காய் கண்டு, இலங்கை மிளகாய் கண்டு, 2 கத்திரிக்காய் கண்டு வந்துட்டேன். 2 கத்திரிக்காய். இது பப்ரிக்காய் உருளைக்கு. எல்லாம் வளர்த்து எடுக்க மட்டும் கஷ்டம்தான். எல்லா இதுகளும் நிற்கணும். வளர்ந்து இதுக்கெல்லாம் மிளகாய்க்காண்டு நிற்குது. இந்த முறை மிளகாய்க்காண்டு தான் எனக்கு வேற போகுது. இதுவும் மிளகாய்க்காண்டு, பப்ரிக்காய், வண்டிக்காண்டு இன்னும் முளைக்கிறார். இதுக்குன்னு வீட்டுடி கண்டு இருக்கிறேன். 1 தான் முளைச்சிருக்குது. இதுவும் கத்தரிக்காய் கண்டு, வீட்டுடி கத்தரிக்காய் கண்டு. இது கூலரவி. இந்த கண்டு வந்து புறக்கோழி. இப்போ நெருக்கி நடுது. கொஞ்சம் வளர்ந்த பிறகு உடுங்கி நடுது, சரியாக இருக்கும். வண்டி கண்டு முளைக்கையில் இருக்க போட்ட. இது கத்தரிக்காண்டு என்ன இப்போ கிளம்பினோம். வெயில் கொஞ்சம் வந்தால் கிளம்பிட்டாயா. என்ற குடில் என்ற உயரத்துக்கு நிற்குது. இதுக்க வெளியில் பார்க்க இதுக்கு வெக்க கூட 20 கிராட நிற்குது ஒரு இடத்துக்கு. வெளியில் பார்த்தா 5 கிராட 8 கிராடா. இதுக்க வெக்க கூட. சிப்பை இழுத்து கூட்டி விட்டால் கூட வெக்க இருக்கும். கூட்டி விட்டால் அப்படியே
பார்த்துக்க ஓகே. பசுமை குடி. முந்தின நாள் வந்த குளிருக்கு 3 வாழைக்குட்டி அப்படியே இலையெல்லாம் கருகி போச்சு, எல்லாம் இதாக போச்சு. அது ஏப்ரல் மாதம் குளிர் வந்தபடியாக எல்லாம் பிழைச்சி போச்சு. மின் 2 வந்தது, -2 எல்லாம் பிழைச்சி போச்சு. இந்த வாக்கு வந்து எங்கிட்ட உரம் தயாரிக்கிற இதுக்குள்ள வந்து அந்த கொத்துற புல்லுகள் கஞ்சல்கள் எல்லாத்தையும் ஒட்டி போட்டு தாட்டி விட வார வருஷம் முக்கி எடுக்கலாம். அது இப்படியே கீழால் இதால் திறந்து போட்டு இதால் எடுக்கலாம். பாருங்க, இதை திறக்க எரி வரும் பார்த்தீங்களா. இனி கண்டி போடலாம். இது போன வருஷத்தான் இருக்குது, இந்த வருஷத்தான் அப்படியே மேலால் கிடக்கும். கீழால் அப்படி போடலாம். புதிய கண்டுபிடிப்புகள். இது வந்து அந்த புல்லுகள் மிஞ்சிற கழிவுகள் எல்லாத்தையும் வெட்டி இதுக்குள்ள மேலால் போட்டுட்டா போட்டிருக்குது. உக்க கீழே போகும். இது ஒரு இயற்கை உரம் செய்கிற மாதிரி தான் அவிஞ்சு போய் இருக்கும். கீழால் மேலால் போட அவிஞ்சு கீழால் மண்ணாக வரும், ஊக்கி எருவாக வரும். வாழத்துக்கிறால வந்துடுது.